ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், பட் நான் எப்படி செய்வேன் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வானலை வச்சுக்கிட்டு எண்ணெய் நல்லா காயணும். காயாமல் எதுவுமே போடக்கூடாது. நல்லா காஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போடணும். நான் இதில் என்னென்னா பெருஞ்சீரகம் இன்றைக்கி போடலை. நார்மலாக நம்ம தொட்டுக்கிறதுக்குனா பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பாப்பாவுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் கொடுக்க போகிறதுனால பெருஞ்சீரகம் போடலை. அவளுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்றதுனால. அதுக்கப்புறம்ட்டா பச்சைப்பயிறு கடலைப்பயிர் இல்லைன்னா பச்சைப்பயிர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்கள்ல, அதனால் காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டு, அப்புறம் பூண்டு ஒரு 3 பூண்டு இல்லைன்னா 4 பூண்டு நான் தோலோடு தான் தட்டி சேர்ப்பேன். தோலை உரிக்க மாட்டேன், ரேர் தான். தோலோடு தட்டி சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு, அப்புறமேட்டா கருவேப்பிலை, அதுக்கப்புறமேட்டா வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். அந்த கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். நான் ஒரு பீட்ரூட் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். அதுக்கு 1.5 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கக்குள்ளேயே கொஞ்சமாக வெங்காயத்துலேயே நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தான் வச்சுருந்தேன். அது மேலேயே கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வைக்கிற மாதிரி உப்பு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டா அதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஒரு கலர் மட்டும் மாறணும். ஏன்னா பச்சை ஸ்மெல் அடிக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம இதில் அதிகமாக தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. ஏன்னா பீட்ரூட்லேயே தண்ணி இருக்கும். அதில் இருக்க தண்ணியே இதை வெந்துடும். இதை நல்லா வதங்கிட்ட பிறகு பீட்ரூட்டை எடுத்து போடணும். பீட்ரூட்டை போட்ட பிறகு அதை ஒரு 2 வதக்குன்னு வதக்கணும். ரொம்பலாம் வதக்கணும்னு இல்லை, லைட்டாக கொஞ்சம். ஏன்னா நான் ரொம்பலாம் ஆயில் சேர்க்க மாட்டேன், திட்டமாக ஆயில் சேர்ப்பேன். அதில் ரொம்ப வதக்காமல் லைட்டாக அப்படியே ஒரு 4 தடவை அப்படியே வதக்கிட்ட பிறகு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். தண்ணினா எவ்வளோன்னா ஒரு அரை கிளாஸ் ஊற்றலாம். அதிலே தண்ணி வரும். அதில் தண்ணியை ஊற்றி நல்லா வெந்து வரும். வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வதக்கிட்டு இதுக்கு மறுபடியும் கொஞ்சம் உப்பு போடணும். ஏன்னா நான் வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு வச்சுருந்தேன். இப்போது பீட்ரூட்டுக்கும் சேர்த்து உப்பு போடணும். பீட்ரூட்டுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியுமே வேக வைக்கணும். வேக வச்சுட்டு கொஞ்சம் கலர் மாறும். ஏன்னா பீட்ரூட் நல்லா வேகலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பச்சை ஸ்மெல் அப்படியே அடிக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் தண்ணி ஊற்றி இது என்னென்னா குழஞ்சாலும் தெரியாது. நம்ம செத்தி தானே வச்சுருக்கோம். கட் பண்ணலை, காய் சீவலை போட்டு செத்தி வச்சுருக்கோம். இதை இப்போ தண்ணி ஊற்றுறோம் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். நல்லா அது வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு வரணும். நல்லா வதங்கி கலரும் மாறிடுச்சு. அந்த வானல்லே ஒட்டலை பார்த்திங்களா. இது பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இருக்குது.